என் வீட்டுக்கு நான் செய்யறேன், நீ விடு. நீங்க இப்படி இருக்க போய் தான் இந்த வீட்ல என்ன யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நேத்து அந்த பேச்சு பேசிட்டு இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் படிச்சு கொட்டிக்கிட்டு நான் திட்டு வாங்கிக்கணுமா? கை காட்டுறவங்க கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும்னா என்னால முடியாது. நல்லதுக்கு ஒண்ணு சொன்னேன், அதுக்கு அந்த பேச்சு. என்ன என்ன ரேவதி வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் இந்த வீட்ல அக்கறை இருக்கா? எனக்கு இல்லையா? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த வீட்டுக்காகத்தானே உழைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு ஒரு மதிப்பும் இல்ல. யாராவது என்கிட்ட ஏதாவது வேலை சொல்லட்டும், இருக்கு மண்ணங்கட்டி செய்வேன். எதுவும் செய்ய மாட்டேன். பட்னி கிடக்கட்டும் எல்லாரும். மலரு, என்ன மலரு, வீட்டுக்காக அவ்வளவு செய்றீங்கல்ல, அப்படியே சமையல் வேலைக்கும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா உங்க அம்மாவை சமைக்க சொல்லுங்க. ஏய். பிடிக்கலையா இதோ உங்க அப்பாவை சமைக்க சொல்லுங்க. தொல்லு. எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆவற? ஐயோ பேசாதீங்க. உங்களை சொன்னாலும் கோபம் வராது, பொண்டாட்டிய சொன்னாலும் கோபம் வராதுன்னு எப்படிங்க? இது உங்க வீடுங்க, நீங்களே பாத்துக்கோங்க. வேணும்னா நீங்க கூட சமைச்சுக்கோங்க. என்னால முடியாது. மலரு, வரேன். மலர் இல்லன்னா எதுவும் நடக்காது. ஆனா மலரை யாருக்கும் பிடிக்காது. எப்படி இருக்க? மதுமிதா கிட்ட எதுவும் பேசுனியா? எப்படி இருக்கா? என்ன பேச சொல்ற? போன் பண்ணா வேலையை பத்தி தான் கேக்குறா. அதனால போன் பண்ணவே பயமா இருக்கு. வேலை கிடைச்சிடும் சுரேஷ், வருத்தப்படாத. நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. என் புருஷன் தான் இருந்தாலும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து நீ ஒதுங்கியே இரு. இவராலதான் உனக்கு எல்லா கஷ்டமும் வருது. காலேஜ் பொண்ணு பஞ்சாயத்துக்கு இவர் தானே உன்னை கூட்டிட்டு போனாரு. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இங்க பாரு, அவர் சவகாசத்தை முதல்ல கட் பண்ணு.